ஹாய் ஃப்ரான்ஸ் வெல்கம் ட்ரெண்டிங் டாபிக்ஸ் பார்க்க போனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தங்கலான் படம் வந்து ஷியான் விக்ரம் சார் படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ பாரஞ்சித் சார் டேரக்ஷனில் வந்து அந்த படம் வந்து ஜிவி பிரகாஷனோட மியூசிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகி பயங்கரமாக போயிட்டுருக்கேன். ஸோ அந்த படம் ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பயங்கர இம்ப்ரெசிவாக சர்ப்ரைசிங்காக இருக்குது, செகண்ட் ஹாஃபும் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ தங்கலான் படம் ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா 4/5 ரேட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து லைக் தனுஷ் ஏனா வந்து பார்த்தீங்கன்னா ராயன் மெகா பிளாக் பஸ்டர் ஆன மாதிரி தங்கலான் படமும் மெகா பிளாக் பஸ்டர் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ இது வந்து தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா சியான் சாருக்கு வந்து விஷ் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி வந்து தங்கலான் திரைப்படம் வந்து சியான் சார் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹார்ட் ஒர்க்கிங் ஆக்டர்ஸ் ஐ ஹவ் நோன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ தனுஷினாவுக்கு வந்து ஷியான் விக்ரம் சார் ரொம்ப கடினமான உழைக்கிற ஒரு நடிகனாக இருக்கார். ஸோ தனுஷினாவும் பயங்கரமாக நடிக்கிற ஒரு நடிகர், அதே மாதிரி ஷியான் விக்ரம் சார் பயங்கரமாக நடிக்கிற ஒரு நடிகர். ஸோ கடின உழைப்பால் வந்து இவங்களாம் முன்னேறிய நடிகர். ஸோ அது எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அசால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா தன் கடின உழைப்பால் ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி உழைச்சி மேலே வந்த ஒரு நடிகர். ஸோ அவர் இந்த திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக போகணும் அப்படின்னு சொல்லி தனுஷ் ரசிகர் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா விஷ் பண்ணிக்கிறோம். ஸோ தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக வந்து தங்கலான் படம் அப்கமிங்கில் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் அதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஷியான் விக்ரம் சாரோட ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் அப்புறம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எலிவேஷனாக இருக்குது இந்த படத்தில் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களுக்கு தந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகான் லைக் பண்ணுங்கள். மகிழ்ச்சி.